இந்த பொங்கலுக்கு நடிகர் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் வெளியாகும் அப்படின்னு பிரம்மாண்டமா இசை வெளியீட்டுல நடத்தி பட வெளியீட்டு தேதி ஜனவரி 9 அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பட வெளியீட்டு தேதியை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. விஜயோட எல்லா படத்துக்கும் சிக்கல் வரும், ஆனா சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்பட்டது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இந்த படத்துல என்னதான் பிரச்சனை? ஜனநாயகன் படத்துல மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில நிறைய காட்சிகள் உள்ளதாகவும், சரியான அனுமதி இல்லாம பாதுகாப்பு படை பேஜை பயன்படுத்தியதாகவும் தணிக்கை குழு அறிவிச்சிருக்காங்க. ஆனா 500 கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்ட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்குற நடைமுறையில விதிகள் எல்லாம் காற்றில் பறக்க விட்டதாகவும், இது சட்டவிரோதம் அப்படின்னு ஜனநாயக படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்நிலையில பல பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவா பேசி வராங்க. குறிப்பா இயக்குனர் அமீர், இயக்குனர் ரத்னகுமார், நடிகர் சாந்தனு, நடிகர் ரவிமோகன், இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் சிபி சத்யராஜ் மற்றும் பல பிரபலங்கள் ஆதரவு தெரிவிச்சு வராங்க. விஜயோட கடைசி படம் தள்ளி வைக்கப்படுதுன்னு ரசிகர்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகி உள்ள இந்த நேரத்துல உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.